அரை நூற்றாண்டிற்கும் மேலாக நிலவு என்பது பூமியிலிருந்து வெறும் பார்வையில் மட்டுமே எட்டக்கூடிய ஒரு பொருளாக இருந்து வந்தது. 1972ஆம் ஆண்டு அப்போலோ 17 விண்கலம் நிலவிலிருந்து திரும்பிய பிறகு பூமியின் பாதுகாப்பு வலயத்தை தாண்டி ஆழமான விண்வெளிக்குள் எந்தவொரு மனிதரும் கால் பதிக்கவில்லை. அந்த 54 ஆண்டு கால நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிலவை நோக்கிய மனிதர்களின் பயணம் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக தொடங்கியுள்ளது. நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் பாய்ந்து விண்வெளி ஆய்வின் புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளது. இந்திய நேரப்படி ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலை 4:04 மணி அளவில் நாசாவின் மிக வலிமையான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் ஓரியன் விண்கலத்தை சுமந்து கொண்டு விண்ணில் ஏவப்பட்டது. ஏவுதலுக்கு சற்று முன்பாக தரை கட்டுப்பாடு மையத்திற்கும் விண்கலத்திற்கும் இடையே ஏற்பட்ட சிறு தகவல் தொடர்பு சிக்கல் மற்றும் ஹீலியம் கசிவு போன்ற சவால்கள் முறியடிக்கப்பட்டு 32 அடுக்குமாடி உயரமுள்ள அந்த ராக்கெட் தனது பயணத்தை தொடங்கியது. நாசாவின் தற்போதைய நிர்வாகி ஜாரட் ஐசக்மேன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏவுதல் நிலவில் மனிதர்களின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான ஒரு முக்கியமான முன்னோட்டமாக கருதப்படுகிறது. இந்த விண்வெளி பயணத்தை வழிநடத்தும் குழு விண்வெளி துறையில் பன்முகத்தன்மையின் அடையாளமாக மாறியுள்ளது. மிஷன் கமாண்டர் ரீட் வைஸ்மேன் தலைமையில் பைலட் விக்டர் குளோவர், மிஷன் ஸ்பெஷலிஸ்டுகள் கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெரமி ஹான்சன் ஆகியோர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலம் நிலவுக்கு செல்லும் முதல் பெண்மணி என்ற பெருமையை கிறிஸ்டினா கோச்சும் முதல் கருப்பின வீரர் என்ற பெருமையை விக்டர் குளோவரும் பெறுகின்றனர். மேலும் கனடா விண்வெளி முகமையின் ஜெரமி ஹான்சன் நிலவுக்கு செல்லும் முதல் அமெரிக்கர் அல்லாத சர்வதேச வீரர் என்ற சிறப்பை பெறுகிறார். தொழில்நுட்ப ரீதியாக இந்த பயணம் நிலவில் தரையிறங்குவதற்காக வடிவமைக்கப்படவில்லை. மாறாக நிலவின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி விண்கலத்தை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்பும் ஆற்றல் தேவையற்ற திருப்பு என்னும் முறையை இது பயன்படுத்துகிறது. விண்வெளியில் ஒரு N8 வடிவ பாதையை உருவாக்கி நிலவின் மறுபுறம் சுமார் 6400 முதல் 9600 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று திரும்புவதே இத்திட்டத்தின் இலக்காகும். பயணத்தின் 5ஆம் அல்லது 6ஆம் நாளில் இந்த வீரர்கள் பூமியிலிருந்து சுமார் 2,52,000 மைல்கள் தொலைவை எட்டுவார்கள். இது 1970இல் அப்போலோ 13 படைத்த சாதனையை முறியடித்து மனித வரலாற்றில் விண்வெளி வீரர்கள் பூமியை விட்டு சென்ற மிக நீண்ட தூர சாதனையாக அமையும். சுமார் 330 சதுர அடி மட்டுமே கொண்ட ஓரியன் விண்கலத்தின் சிறிய உட்பகுதியே அடுத்த 10 நாட்களுக்கு இந்த 4 வீரர்களின் உலகமாக இருக்கும். ஒரு சிறிய வேனளவு மட்டுமே உள்ள அந்த இடத்தில் வீரர்கள் பூமியின் நேரத்தை பின்பற்றாமல் ஏவுதல் நடந்த நொடியிலிருந்து கணக்கிடப்படும் மிஷன் எலாப்ஸ்ட் டைம் முறையையே பின்பற்றுவர். விண்கலத்தில் குளியலறை வசதி இல்லாததால் ஈரத்துணிகள் மற்றும் கழுவ தேவையில்லாத ஷாம்பு மூலமே வீரர்கள் உடல் தூய்மையை பேண வேண்டும். அவர்களுக்காக மக்ரோனி, சீஸ் மற்றும் பார்பிக்யூ மாட்டிறைச்சி வரை 189 வகை உணவுகளும் 10ற்கும் மேற்பட்ட பானங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளன. விண்வெளியில் தசை மற்றும் எலும்பு வலிமை குறையாமல் இருக்க வீரர்கள் தினமும் 30 நிமிடங்கள் எதிர்ப்பு பயிற்சிகளை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் பூமியின் காந்தப்புல தாண்டி செல்வதால் ஆழ்விண்வெளி கதிர்வீச்சு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகும். சூரிய புயல்கள் ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்ள விண்கலத்திற்குள் தற்காலிக புகலிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நிலவின் மறுபக்கத்தை கடக்கும் போது பூமியுடனான வானொலி தொடர்பு சுமார் 40 நிமிடங்கள் முற்றிலும் துண்டிக்கப்படும். அந்த தருணங்களில் வீரர்கள் தங்களின் சுய திறமையையும் விண்கலத்தின் தானியங்கி அமைப்பையுமே முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் மனிதர்களை இறக்க சீனா திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே 2028ஆம் ஆண்டு ஆர்டெமிஸ் 4 நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க அமெரிக்கா இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த 10 நாள் பயணத்தின் இறுதியில் ஓரியன் விண்கலம் வினாடிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கும் போது எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கான ஒரு புதிய பாதை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும்.